காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இரண்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்கள் வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி 2026ஆம் வருடம் வரக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் எத்தனாம் பாவத்துக்கு வரார், என்ன செய்ய காத்திருக்கார்? பிரபல ஜோதிடர் எஸ் சங்கரசுப்ரமணியன் கேட்டு தெரிந்து கொள்ளும். ரிஷபராசி பார்த்தேன்னா ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருது. லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம். இப்படி பலவிதமான யோகங்களை தரக்கூடிய அள்ளி தரக்கூடிய பலன் தரக்கூடிய இடத்துக்கு ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு ரிஷபராசிக்கு சனி பெயர்ச்சி லாபஸ்தானத்துக்கு நல்ல இடத்துக்கு வருது. சனி லாபஸ்தானத்துல வர்றதுனால மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்ததோட நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். 80% எதிர்பார்த்தா 92% கிடைக்கும், 60 எதிர்பார்த்தால் 80 கிடைக்கும். தாங்கள் நினைச்ச கல்லூரியில, நினைச்ச காலேஜில், நினைச்ச இடத்துல, பள்ளிக்கூடத்துக்கு நல்ல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பிரபலமான இடங்கள்ல அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி மாணவர் வெளியூர்ல போய் நல்லா இருக்கிற இடத்த விட்டு மாத்தி நல்ல இடத்துல, நல்ல காலேஜ், நல்ல பள்ளிக்கூடத்துல ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய படிப்பும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் மிக சிறப்பாக நடக்கும். ரிஷபராசியில் பிறந்த திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த கடந்த 2 வருடங்களாக மாப்பிள்ளையும் பெண்ணும் பார்த்து தட்டி போயிட்டே இருந்திருக்கும். அந்த காலம் முடிஞ்சு பொண்ணை பார்த்த ஒரு தரம் பொண்ணை பார்த்தோன்னா மாப்பிள்ளைக்கு பிடிச்சிடும். அதே மாதிரி மாப்பிள்ளைய ஒரு தரம் பொண்ணை பார்த்தா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. திருமணம் உடனடியாக இந்த வரக்கூடிய 5 மாதங்களுக்குள்ளாக திருமணம் மிக விமர்சையாக, மிக சிறப்பாக, சொந்த பந்தங்கள்லாம் வாழ்த்தி, பெரிய மனிதர்கள் வாழ்த்தி, பெரிய பெரிய மகான்கள் வாழ்த்தி மிக சிறப்பாக திருமணம் நடக்கக்கூடியது உறுதியாக ரிஷபராசிக்கு இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்க பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சேரும். புதுசா இடங்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, வாகனங்களை மாத்துறது, 4 சக்கர வாகனம் மாத்துறது, 2 சக்கர வாகனம் மாத்துறது, பழைய வாகனத்தை கொடுத்து புதுசு வாங்குறது, அது மாதிரி நிறைய இடங்கள்ல சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி பலன்கள் அதிகமா இருக்கும். அதனால கடந்த காலங்களில் வசூலாக வெளியில் சொந்த பந்தங்களுக்கு வெளியே யாருக்காது கடன் கொடுத்துருப்பீங்க, இத்தனை நாள் வராம இருக்கு, அதெல்லாம் வீடு தேடி கொண்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலம் ரிஷபராசிக்கு. அதே மாதிரி தொழில்கள், எந்த ஒரு தொழில் செஞ்சா கூட புதுசா ரெட்டிப்பு தொழில் செய்யக்கூடிய காலம், தொழில அபிவிருத்தி செய்யக்கூடியது. பொது தொழிலுக்கு புதுசா வங்கியில கடன் வாங்கி போட்டு புதுசா அபிவிருத்தி பண்ற அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய தொழிலாகும். சிலருக்கு ஒரு இடத்துல ஒரு பிரான்ச் நடத்த இன்னொரு இடத்துல வேறு பிரான்சஸ் ஆரம்பிக்கிறது. இப்படி தொழில மிக சிறப்பாக ஒரு நல்ல நிலையில இருக்கு. அதே மாதிரி பலருக்கு பார்த்தேன்னா வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வேலையில இருந்து விட்டு போனவருக்கு பழையலுக்கு வேலை திருப்பி மீண்டு கிடைக்கும். அதே வம்பு வழக்குகள் நடைபெற்றிருந்தால் அந்த வழக்குகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாகும், வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள், சமூக நன்மைகள் செய்து இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த சனி பெயர்ச்சி அமையும். பொதுவா பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு சனி பெயர்ச்சி ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வருது. 100% ஒரு முழுமையான பலன் கொடுக்கும். மேலும் இந்த ரிஷபராசிக்கு சனி நட்பு கிரகம். ரிஷபராசிக்கு தர்மகர்மாதி யோகம் சொல்லக்கூடிய 9-10க்கு அதிபதியா இருக்கிறதுனால சனி பெயர்ச்சியானது ரிஷபராசிக்கு 90-100% முழுமையான ஒரு நல்ல பலன் கிடைக்கும். காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால இந்த காலத்துல இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய முயற்சியை முழுசா ஈடுபாடு செஞ்ச பலவிதமான நன்மைகளும் லாபத்தையும் பெறலாம். அதே மாதிரி பல வருடங்களாக பகையா இருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ரிஷபராசிக்கு இந்த வருடம் ரொம்ப இந்த 2 வருஷம் 6 மாசங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது மாணவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, தொழில் பண்றவங்களுக்கு, வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு, வயோதிகர்களுக்குன்னு பிரிச்சு ஒண்ணுனா கேட்க இருந்த காலகட்டத்தில் யோசிச்சு வச்ச நேரத்துல எல்லாத்தையும் கோர்த்து ஒட்டு மொத்தமா ஒரே 100% 100 மார்க் போங்க ரிஷபராசி. டாப்ல இருக்கு. நீங்க இஷ்டத்தை காட்டுல போய் தூக்கிகள் உங்களுக்கு டாப் கிளாஸ்ல இருக்கு. நீங்க போயிட்டே இருக்க. 2 வருஷம் யாருமே தேவையில்லை. 2 வருஷம் ரிஷபராசி யாருமே நீங்க ஜாதகத்தையே பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பூப்பந்த தூக்கி அப்படி ரிஷபராசி தலையில அப்படி போட்ட மாதிரி ஐயா ஜம்முன்னு போட்டிருக்காங்க. அப்படி பூப்பந்து குளிர நீங்க ரிஷபராசி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. தான தர்மங்களை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்துக்கு அது உதவும் என்று சொல்லிக்கொண்டு